ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நர்சரி ரைம்ஸ் தான். அதில் ஒரு சில பாட்டுகளை பார்க்க போகிறோம். இதோ பாருங்க. ஒன் திங் அட் எ டைம், ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் ப்ளே வைல் யூ ப்ளே, தட்ஸ் த வே டு பி ஹாப்பி அண்ட் கே. என்னது கேவா? இப்படி தாங்க நானும் அதிர்ச்சியானேன். அந்த அதிர்ச்சியோடவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிவிட்டு மேலும் வீடியோ பார்க்க வந்துடுங்க. நம்ம கூகுளில் நினச்சிக்கிட்ட அப்படின்னு டவுட் கேட்டு, இதோ இருக்குது இந்த ரைம்ஸு, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் கூகுளில் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் இந்த மீனிங்கை கொடுத்தார். அது என்ன ஜூம் பண்ணி பார்த்தா, ஒரு நேரத்தில் ஒரு விஷயம், நீங்கள் வேலை செய்யும் போது வேலை செய்யுங்கள் மற்றும் விளையாடும் போது விளையாடுங்கள், மகிழ்ச்சியாகவும் ஓரினச் சேர்க்கையாளராகவும் என்ன கூகுள் என்னாச்சு இப்படி சொல்லிட்டாரு. சரி, இந்த குழப்பத்தோடவே அடுத்த பாட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பினா, டூத் ப்ரஷ், ஐ ஹாவ் அ டூத் ப்ரஷ் நியர் அண்ட் கே. என்ன மறுபடியும் கேவா? என்னடா இப்பயே தலை சுத்த ஆரம்பிச்சிச்சே. சரி, இருக்கவே இருக்காரு நம்ம கூகுள் அண்ணாச்சி. அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணாச்சின்னு. அவரும் என்னாச்சின்னார். இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியல அண்ணாச்சி அப்படின்னு. அவரும் இந்த மீனிங்கை கொடுத்தாரு தமிழில். சரி, அது என்னடான்னு ஜூம் பண்ணி பார்த்தா, என்னிடம் டூத் ப்ரஷ் உள்ளது, அருகில் மட்டும் ஓரினச் சேர்க்கையாளர் தினமும் கை துளக்க வேண்டும். சபா, என்னால முடியலடா. இப்படி நம்ம கடந்து வந்தாலும் குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கும்போது எப்படி நம்ம சொல்லி கொடுப்போம்? இதுக்கு சரியான அர்த்தம் இதான்னா, இல்லை வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கா, இல்லை டைப்பிங் எரரா? உங்கள் பார்வைக்காக இந்த புக்கை நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். புக்கு கிடச்சா பாருங்கள். இந்த மாதிரி புக்கில் குழந்தைகளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தப்பான விஷயம்னு கூட சொல்லலாம். இதுதான் கரெக்டுனா அந்த கரெக்டான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நமக்கு ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். குழந்தைங்க கிட்ட கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம பொறுப்பு மிக முக்கியமானது. இந்த தகவலோட இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் கோசரன்.